வந்திருக்கேன். இங்க ஆர்வலர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அந்த ஆர்வலர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே முடியாது. சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்கள அடிச்சு அனுப்புறாங்க. அவங்க அடி வாங்கணுமா? அவங்க அடி வாங்கி சாகணுமா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு? சாப்பாடு தானே கேக்குது. ஒரு நீங்க வெளியில குப்பையில கொட்டுற சாப்பாடு, அதுக்கு ஒரு தட்டு கூட வேணாங்க, ஒரு பேப்பர்ல போடுங்க, வாலாட்டி நிக்கும். எங்க பிரெக்னெண்டா இருக்க குழந்தைய அடிச்சு கொள்றாங்க. பிரெக்னெண்டா இருக்க குழந்தைங்களை அடிச்சு கொள்றாங்க. குட்டிங்களை கயிறு போட்டு தூக்கு போடுறாங்க. என் முன்னாடி, நான் வரத்துக்கு முன்னாடி அந்த கட் ஸ்ட்ரீட்ல வரேங்க, பாதி கொளுத்தி பாதி வெந்து போய் செத்து போயிருக்கு. துண்டு துண்டா வெட்டி போட்டு காலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடியலங்க. மனுஷனை போட்ட வெட்டி போட்டா பாக்குறாங்க, இவங்கள வெட்டி போட்டா பார்க்க யாருமே கிடையாது. ஒரு நீதி கிடைக்கும் நாங்களும் நம்புறோம். கண்டிப்பா இதுக்கு நீதி கிடைச்சா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். நாங்க அதான் சொல்றேன், ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க எவ்வளவு மக்கள், அதே மாதிரி இதுக்கும் ப்ளீஸ் போராடுங்க.